ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் கோதாவரி ஆற்றில் நடைபெற்று வரும் புஷ்கரம் திருவிழாவின் 4வது நாளான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆற்றில் நீராடி வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் எழில் தரும் நேரடி தகவல்களை கேட்கலாம். வணக்கம் எழில். புஷ்கரம் விழாவின் 4வது நாளான இன்று கோதாவரி ஆற்றில் நீராடும் பக்தர்களின் கூட்டம் எப்படி இருக்கு? அதாவது இந்த திருவிழா தொடங்கி இத்தோடு 4 நாட்கள் ஆகிவிட்டது. 4வது நாள் வந்தபொழுது கூட தொடர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் கூட்டமாக அலையலையாக கோதாவரி நதிக்கரையை முற்றுகையிட்டு கோதாவரியில் இறங்கி குளித்து வருகிறார்கள். மக்களின் கூட்டம் கடந்த 3 தினத்தில் மட்டும் 1 கோடி கடந்திருக்கும். அதாவது இங்கு வந்து நீராடிய மக்களினுடைய கூட்டம் 1 கோடியை கடந்திருக்கிறது என்று இந்த ராஜமுந்திரியினுடைய இந்த நகரத்தினுடைய ஆணையர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து மக்கள் இந்த அந்தி சாய்ந்து விட்டது. இருந்தாலும் அதிகாலை 3 மணியில் இருந்து இரவு 12 மணி வரை இந்த மக்கள் தொடர்ந்து இந்த நதியில் நீராடி வருகிறார்கள். இன்னும் 1 வார காலம் இருக்கிறது. தொடர்ந்து 3 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த கோதாவரி நதியில் வந்து நீராடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு பகுதிதான். இது போல சுமார் 25க்கும் அதிகமான இடங்கள் குளியலுக்காக நீராடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிதான் தொடர்ந்து மக்களுடைய கூட்டம் குறையாமல் மிக ஆர்வமாக வந்து அவர்கள் நீராடி கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ச்சியாக நீராடி வருவதால் தண்ணீர் மாசடைய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இது போன்ற புகார்கள் ஏதாவது இருக்கா? நிச்சயமாக நீங்கள் கேட்டது போல சரியாக கேட்டீர்கள். ஏனென்றால் மக்கள் கூட்டமாக லட்சக்கணக்கில் இதுவரை 1 கோடி பேர் இந்த கோதாவரி நதியில் நீராடி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கோதாவரி தாய்க்கு பூக்கள், அதே போல குங்குமம், மஞ்சள், எண்ணெய் போன்ற அமிலம் கலந்த பொருட்கள், பல சாம்பிராணி போன்ற பொருட்கள் எல்லாம் எடுத்து வந்து இந்த நீரில் அவர்கள் வந்து நீராடி விட்டு செல்கிறார்கள். இதன் காரணமாக தற்பொழுது இந்த கோதாவரியினுடைய இந்த தன்மை, இந்த நீரினுடைய தன்மை இயல்பாகவே மாறி இருக்கிறது. அதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. தற்பொழுது இந்த நீரை நீங்கள் பார்க்கலாம். தற்போது முதல் நாளன்று தெல்ல தெளிவாக இருந்த இந்த தண்ணீரினுடைய நிறம் தற்பொழுது பழுப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது. அதை நேரடியாக பார்க்க முடிகிறது. தற்பொழுது இந்த தண்ணீருடைய தன்மை மாறிவிடக் கூடாது. ஏனென்றால் இன்னும் 1 வார காலம் மக்கள் நீராட வேண்டியிருக்கிறது. அப்படி என்றால் மக்கள் அதிகமாக வருவார்கள். அதனால் இந்த தண்ணீருடைய தன்மை தொடர்ந்து இதனுடைய ஸ்திரத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதனால் தற்பொழுது ஆந்திர அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த தண்ணீருடைய தன்மை கெட்டு போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். உடனடியாக கார்ப்பரேஷனில் இருந்து ஊழியர்களை ஏற்பாடு செய்து அவர்கள் தொடர்ந்து 24 மணி நேரமும் இதில் இருக்கிற சேர், சகதி போன்ற குப்பை பொருட்களை எல்லாம் பாருங்கள். இது இப்படித்தான் பல டன் கணக்கில் இந்த நதியில் இருந்து எடுக்கப்படுகிறது. இப்படி ஒரு தினந்தோறும் டன் கணக்கில் எடுக்கிறார்கள். அதனால் தொடர்ந்து இதில் குளியலில் ஈடுபடுகிற மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது, சரும நோய்கள் வந்து விடக்கூடாது என்பதால் இந்த தண்ணீரை 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் பரிசோதித்து வருகிறார்கள். இதுவரையில் இதில் எந்த விதமான பெரிய அளவில் அமிலத்தன்மை ஏற்படவில்லை என்றுதான் அவர்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இதனுடைய பரிசோதித்த பிறகு இந்த தண்ணீருடைய நிலைமை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும்.